இந்த வைரமுத்து இலக்கியம் 50 என்ற நிகழ்ச்சிக்காக கூகுளில் நீங்கள் அதிகமாக என்னை தேடி இருக்கிறீர்கள் என்று அறிந்தேன். மிக்க மகிழ்ச்சி. தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் என்று நானே எழுதியிருக்கிறேன். இப்பொழுது உங்களுடைய தேடலில் நான் ருசி எறிகிறேன். வணக்கம் வாசகர்களே, உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இலக்கிய வாழ்வில் 50 ஆண்டுகளை கடந்து ஓடி வந்திருக்கிறேன். இந்த 50 ஆண்டுகளாக நீங்களும் தான் என்னோடு ஓடி வந்திருக்கிறீர்கள். நான் உங்களை நேசிப்பது மாதிரியே நீங்களும் என்னை நேசிக்கிறீர்கள். நீங்கள் இல்லையேல் நான் ஏது, தண்ணீர் இல்லையேல் மீன் ஏது. எனவே உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விகளுக்கு நான் விடை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதல் கேள்வியை பார்க்கலாமா? கவிஞர் வைரமுத்து முதலாக எழுதிய திரைப்பாடல் எது? அது இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? ரொம்ப ஆனந்தமான கேள்வியை கேட்டிருக்கீங்க. எப்போது நினைத்தாலும் மனதுக்குள் மகிழ்ச்சி மழை பெய்கிற ஒரு சம்பவம் அது. முதல் பாடல் பொன் மாலை பொழுது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நிழல்கள். இயக்கியவர் பாரதி ராஜா, இசையமைத்தவர் இளையராஜா. இது மறக்க முடியாத ஒரு பாட்டுங்க. ஏன்னு கேட்டால், என் மனைவி என்னுடைய தலைப்பிள்ளையை பெற்றுக் கொடுத்த நாளும், நான் பொன்மாலை பொழுது எழுதிய நாளும் ஒன்று. மார்ச் 10, 1980. என் மகன் வயது என்னவோ அது பொன்மாலை பொழுதின் வயது. பொன்மாலை பொழுதின் வயது என்னவோ அது என் மகனின் வயது. நான் மதன் கார்க்கி வீட்டுக்குள் வருகிற போதெல்லாம் வாப்பா பொன்மாலை பொழுது என்று அழைப்பேன். வீட்டில் ஒரே சிரிப்பு மயமாக இருக்கும். அடுத்த கேள்வி, கவிஞர் வைரமுத்துவின் எந்த புத்தகத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? கள்ளிக்காட்டு இதிகாசம். அதுதான் சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்பு. எழுதும்போது நான் நினைக்கவில்லை இது சாகித்ய அகாடமி விருது பெறும் என்று. சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்பு என்பதற்காக மட்டும் நான் அதை கொண்டாட மாட்டேன். அது என் வாழ்வின் பாகம், என் இரத்தம், என் கண்ணீர், எங்கள் முன்னோர்களின் வலி எல்லாம் சேர்ந்துதான் கள்ளிக்காட்டு இதிகாசம். அதை படித்து பாருங்கள். சாகித்ய அகாடமிக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டால் 23 இந்திய மொழிகளில் கள்ளிக்காட்டு இதிகாசம் மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது. இந்தி வெளிவந்து விட்டது, உருது வெளிவந்து விட்டது, கன்னடம் வெளிவந்து விட்டது, மலையாளம் வெளிவந்து விட்டது, உருது வெளிவந்து விட்டது. இன்னும் தொடர்ச்சியாக எல்லா மொழிகளிலும் கள்ளிக்காட்டு இதிகாசம் வெளிவரவிருக்கிறது. நீங்கள் வாசிக்கவில்லை என்றால் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் நம் முன்னோர்களின் வலி தெரியாமல் நிகழ்காலத்தின் வழி தெரியாது. கவிஞர் வைரமுத்துவின் எந்த திரைப்பட பாடலுக்கு முதலாவது தேசிய விருது கிடைத்தது என்பது அடுத்த கேள்வி. பூங்காற்று திரும்புமா, முதல் மரியாதை. என் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு தருணம், முதல் தேசிய விருது பெற்ற தருணம். அதில் எனக்கு என்ன பெருமை தெரியுமா? ஒரு நடிகரை நான் சின்ன வயதிலிருந்து நேசித்து வருகிறேன். சொல்லப்போனால் அவருடைய தாக்கம் என்னிடம் உண்டு. தமிழ்நாடே அவரிடம் சொக்கி கிடந்தது. கால்சட்டை பருவத்தில் கீற்று கொட்டகையில் மணல் குவித்து உட்கார்ந்து அவரது மனோகரா வசனங்களை, பராசக்தி வசனங்களை கேட்டு கேட்டு நான் என் தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறேன். கலைஞர் எழுதிய தமிழும் சிவாஜியின் குரலும் சேர்ந்து இந்த பள்ளி மாணவனை எழுப்பி இருக்கின்றன. அந்த சிவாஜி நடித்த ஒரு படத்தில் நான் எழுதிய பாட்டுக்கு தேசிய விருது வாங்குவேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை. நடிகர் திலகம் சிவாஜிக்கு, இயக்கிய பாரதி ராஜாவுக்கு, இசையமைத்த இளையராஜாவுக்கு நான் நன்றி சொல்லித்தான் ஆக வேண்டும். பாட்டு முயற்சி என்பது
கூட்டு முயற்சி, அவர்களின் வலிமையோடு என்னுடைய தமிழும் சேர்ந்ததனால் இந்த பெருமை கிடைத்தது. கவிஞர் வைரமுத்துவின் எந்த நாவல் உலகத்தமிழ் நாவல் என்ற விருதை பெற்றது? மூன்றாம் உலகப் போர். மூன்றாம் உலகப் போரின் உள்ளடக்கமே உலகமயமானது. புவி வெப்பமாதல், உலக விவசாயம், இந்த இரண்டு உள்ளடக்கங்களை வைத்து கொண்டுதான் மூன்றாம் உலகப் போர் படைக்கப்பட்டது. அந்த நாவலுக்கு மலேசியாவின் சோமா அறக்கட்டளை உலகத் தமிழில் வெளிவந்த சிறந்த நாவல் என்ற விருதை $10,000 பரிசளித்து என்னை பாராட்டியது. என் உழைப்பு, என் வியர்வை, என் வலி எல்லாம் தீர்ந்தது அந்த விருதால் என்று சொல்ல வேண்டும். விருது மனிதனுக்கு உற்சாகம்தானே, ஊட்டம் தருவது தானே. ஓட்டப்பந்தயத்தில் ஓடி களைத்தவனுக்கு எலுமிச்சம்பழச்சாறு தருவது மாதிரி எழுதி களைத்தவனுக்கு விருது என்பது ஒரு உற்சாகமானம்தானே. அப்படி மூன்றாம் உலகப் போர் என்பது நான் எழுதிய உலக நாவல் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. அது மொழிபெயர்க்கப்பட்டால் எல்லா உலகத்தின் கதவுகளையும் தட்டும் என்பது என் நம்பிக்கை. தண்ணீர் தேசம் எந்த வார பத்திரிகையில் தொடராக வெளியிடப்பட்டது? நான் பெரிதும் நேசிக்கும் ஆனந்த விகடன் வார இதழில் அது வெளிவந்தது. ஆனந்த விகடனுக்கு நான் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன். ஒரு கலைத்துறையில் மிக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். வணிக உலகத்தினுடைய தாக்கம் ஒரு கவிஞனை எப்படியெல்லாம் படுத்தும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். காலையில் ஒரு பாட்டு, மத்தியானம் ஒரு பாட்டு, இரவில் ஒரு பாட்டு என்று ஓடிக்கொண்டிருந்த பொழுது நாவல் எழுதுவதற்கோ கவிதை எழுதுவதற்கோ கட்டுரை வரைவதற்கோ ஒரு பாடலாசிரியருக்கு நேரம் வாய்ப்பது அரிது. அதனால் தள்ளி போட்டுக்கொண்டே போவோம். ஆனால் ஒரு வாரப்பத்திரிகையில் தொடர் என்று எழுத ஆரம்பித்தால் வாரம் கொடுத்தாக வேண்டும் என்ற கட்டாயம் வருகிறது. அதுதான் விகடன் எனக்கு செய்த நன்மை. என்னை கட்டாயப்படுத்தியது. எழுது, வாரம் கொடு என்று. கட்டாயம் வந்துவிட்டால் நேரம் தானாக வந்துவிடும். அப்படித்தான் தண்ணீர் தேசம் தொடர் வெளிவந்தது. அதை கலைஞர் வெளியிட்டார். மிகப்பெரிய விழாவாக காமராஜர் அரங்கம் கொண்டாடியது. இந்த தண்ணீர் தேசம் வெளியிட்ட போது ஒரு 1.5 ஆண்டுகளாக மழை இல்லாத சென்னையில் தண்ணீர் தேசம் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளியே மழை கொட்டுகிறது. அண்ணா சாலையெல்லாம் வெள்ளம். அது ஒரு அதிசயம் நடந்தது. இன்னொரு முக்கியமான கேள்வி, தமிழாற்றுப்படை எனும் கட்டுரை தொகுப்பில் கவிஞர் வைரமுத்து எத்தனை தமிழ் அறிஞர்களை ஆய்வு செய்து எழுதியுள்ளார்? 24 தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள், ஆய்வாளர்கள், கட்டுரையாளர்கள், கதாசிரியர்கள், இவர்கள் மட்டுமே தமிழுக்கு முக்கியமானவர்கள் என்றில்லை. இவர்களை தாண்டியும் முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு கிடைத்த நேரத்தில், நான் அடைந்த தாக்கத்தில் இந்த முதல் 24 பேர்களை ஆய்வு செய்து தமிழாற்றுப்படை என்ற நூலாக நான் படைத்திருக்கிறேன். முதலில் தொல்காப்பியர், பிறகு கபிலர், பிறகு ஔவையார், அப்புறம் திருவள்ளுவர், இப்படியே தொடர்ந்து கம்பர், கால்டுவெல், மகாகவி பாரதி, பாரதிதாசன், அறிஞர் அண்ணா, கலைஞர், கண்ணதாசன், ஜெயகாந்தன் என்று படர்ந்து விரிந்து, மறைமலை அடிகள் என்றெல்லாம் பறந்து விரிந்து, அப்துல் ரஹ்மான் என்ற நிகழ்கால கவிஞரோடு அந்த கட்டுரை தொகுப்பு முடிந்திருக்கிறது. காலம் எனக்கு கட்டளையிட்டால், வாழ்க்கை எனக்கு நேரம் கொடுத்தால் இன்னொரு தமிழாற்றுப்படையும் எழுதலாம் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. காலம் எனக்கு கை கொடுக்குமா பார்க்கலாம். கவிப்பேரரசு என்ற பட்டம் கவிஞர் வைரமுத்துவிற்கு எந்த புத்தக வெளியீட்டு விழாவில் யாரால் அளிக்கப்பட்டது? இது வாழ்வின் ஒரு சுவையான கேள்வி. இதை தேடிய வாசகர்களுக்கு
என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பெய்யென பெய்யும் மழை என்ற என் கவிதை நூல் கலைஞர் அரங்கத்தில் நிகழ்ந்தது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் அந்நாள் முதலமைச்சர், அவர் வெளியிட்டார். நான் அந்த விழா பொதுவாக ஒரு வெளியீட்டு விழாவில் நான் பேசுவேன். அந்த விழாவில் நான் பேசவில்லை. என் கவிதையை நான் அரங்கேற்றினேன். ஒரு ஒலிபெருக்கியில் என் மனைவி டாக்டர் பொன்மணி வைரமுத்து முன்னுரை சொல்வார். மறு ஒலிபெருக்கியில் நான் கவிதை வாசிப்பேன். தமிழ் அறிஞர்கள் திரண்டிருந்தார்கள். கவிஞர் கூட்டம் வழிந்தது. அன்பர்கள் நிறைந்திருந்தார்கள். அந்த பெரிய சபையில் என் கவிதைகளின் முடிவில் நிறைவுரை ஆற்ற வந்த முத்தமிழறிஞர் கலைஞர், இத்தனை அறிஞர்கள் நிறைந்திருக்கிற சபையில், இத்தனை கவிஞர்கள் கூடியிருக்கிற இந்த நல்லவையில், தமிழ் உலகமே ஒன்றுபட்டிருக்கிற இந்த மன்றத்தில் நான் வைரமுத்துவுக்கு கவி பேரரசு என்ற பட்டத்தை வழங்குகிறேன் என்றார். எனக்கு சிலிர்த்தது. நான் எதிர்பார்க்கவில்லை. நெஞ்சில் ஒரு மின்னல் அடித்து விட்டு போனது. லேசாக அழுகை வந்தது. கண்ணின் ஓரம் ஈரமானது. அவர் பேசி முடித்துவிட்டு வந்தார். நான் இருக்கையிலிருந்து எழுந்து ஓடி அவர் கைகளை பற்றி அழைத்து வந்து அவர் இருக்கையில் அமர்த்தினேன். இது ஒரு மறக்க முடியாத அனுபவம். வாசகர்களை உங்களுக்கு ஒரு சொல்கிறேன், எல்லா பட்டத்தையும் நான் ஏற்றுக்கிறது இல்லை. எத்தனையோ பட்டங்கள் கொடுத்துருக்காங்க. நூற்றுக்கணக்கில் எந்த தமிழ்ச்சங்கத்துக்கு போனாலும் அங்கே ஒரு பட்டம் கொடுப்பாங்க. அன்பு, என் மீது கொண்ட அன்பு. அந்த பட்டத்தை நிராகரிப்பதால் நான் நிராகரிக்கவில்லை. அந்த பட்டத்தை என் பெயரோடு இட்டுக்கொள்ளாததால் கொடுத்தவர்களை நான் அவமதிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. எல்லா பட்டத்தையும் போட்டுக்கொள்வது ஒரு பெரிய கூடுதல் சுமையாக இருக்கும். மற்றவர்கள் ஏளனம் செய்வார்கள். இதெல்லாம் இருக்குது. நான் எல்லாத்தையும் பத்மஸ்ரீ பத்மபூஷன்லாம் பேரோட போட்டுக்கொள்ளக்கூடாது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்குது. பத்மஸ்ரீ வைரமுத்துன்னு சொல்லக்கூடாது, பத்மபூஷன் வைரமுத்து என்று சொல்லக்கூடாது. இப்படி வேணால் சொல்லிக்கலாம், பத்மபூஷன் விருது பெற்ற வைரமுத்துன்னு சொல்லலாம். பத்மஸ்ரீ போடக்கூடாது. அது விருது அல்ல, அது பட்டம் அல்ல, அது ஒரு விருது. விருதை சேர்க்கக்கூடாது, பட்டத்தை சேர்த்துக்கலாம். எத்தனையோ விருதுகள், எத்தனையோ பட்டங்கள் நமக்கு வந்த போதிலும் கூட முத்தமிழறிஞர், என் தமிழாசான் கலைஞர் கொடுத்த கவிப்பேரரசு என்ற பட்டத்தைத்தான் என்னோடு ஒட்ட வைத்து கொண்டது இந்த தமிழ் உலகம். அவருக்கும் நன்றி, அதை ஏற்றுக்கொண்ட தமிழ் உலகத்துக்கும் நன்றி. காலமெல்லாம் இந்த பட்டத்தை கலைஞருக்காக நான் காத்து வருவேன். காக்கணுமா இல்லையா? தாத்தா கொடுத்த சொத்தை காப்பாற்றுற மாதிரி, தகப்பன் கொடுத்த சொத்தை ஒருவன் காப்பாற்றுவது மாதிரி, ஒரு முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்த பட்டத்தை நான் காப்பாற்ற வேண்டாமா? காப்பாற்றுவேன். எந்த ஊரில் கவிஞர் வைரமுத்துவின் புத்தகங்கள் யானையின் அம்பாரியில் வைக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன, அந்த விழாவில் வெளியிடப்பட்ட புத்தகங்கள் என்னென்ன? என் நினைவுகளை தோண்டுகிறது இந்த கேள்வி. இது ஒரு வெறித்தனமான முயற்சி. இது நடந்தது மதுரையில். யானையின் மீது அம்பாரி வைக்கப்பட்டு அந்த அம்பாரியில் எங்கள் 5 நூல்கள் வைக்கப்பட்டன. இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல. ஒரு போர்க்களமும் 2 பூக்களும், காவி நிறத்தில் ஒரு காதல், இந்த குளத்தில் கல்லெறிந்தவர்கள், பொன்மணி வைரமுத்து கவிதைகள். இந்த 5ம் யானையின் அம்பாரியின் மீது ஏற்றி மதுரை நகரத்தின் பெருவீதிகளை சுற்றி வந்து ராஜா முத்தையா மன்றம் அடைந்து அங்கே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் அந்த 5 நூல்களும் வெளியிடப்பட்டன. மதுரை மண்ணை மறக்க முடியாது. எத்தனை புலவர்கள் பாடிய மதுரை, எத்தனை அறிஞர்கள் நடந்த தெரு, எத்தனை மன்னர்கள் ஆண்ட மாநகரம். அந்த நகரத்தில், தமிழ் நகரத்தில், தமிழின் பழைய மாநகரில் எங்கள் தமிழும் வெளியிடப்பட்டது என்கிற போது மகிழ்ச்சி எங்கள் நெஞ்சில் தாண்டவமாடியது. மறக்க முடியாது. பெரிய துன்பம்தான். யானையின் மீது புத்தகத்தை ஊர்வலமாக கொண்டு வருவது பெரிய துன்பம்தான்.
அந்த துன்பமெல்லாம் மறைந்து விட்டது, இன்பம் மட்டுமே நிலைத்திருக்கிறது. இது ஒரு நல்ல கேள்வி. கவிஞர் வைரமுத்துவின் கவிதை வரிகளில் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட வரி எது? என்னுடைய கவிதைகளை பல நண்பர்கள் ஒப்புவிப்பார்கள், மனப்பாடம் செய்து சொல்வார்கள், மேடையில் சங்கநாதம் செய்வார்கள், அதெல்லாம் கேட்டிருக்கேன். இது முக்கியமான கேள்வி. ஒரு கவிஞன் 100 கவிதைகள் எழுதினாலும் சில கவிதை வரிகள் தான் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், இது மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய வரி. வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டுமே, இது கலைஞர் வரி. பெண்கள் இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதலே கிடைத்திருக்காது, ஆனால் பெண்களே இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதலே தேவை இருந்திருக்காது. இது அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட பெர்னார்ட் ஷாவின் வரி. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு வரி இருக்கும். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு, இசை பாட்டினிலே என் உயிர் திடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. கண்ணதாசனுக்கு அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட வரி. வைரமுத்துவுக்கு அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு வரி உண்டு என்றால் இதுதான். சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன், நீ மனிதன். இந்த வரிகளை இளைஞர்கள் சொல்ல சொல்ல எனக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். யாரை நோக்கி சொல்லப்பட்டதோ அந்த இளைஞனை இதை சொல்லுகிறான். இது யாருக்கு சொல்லப்பட்டது? 18 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞன், முன்னேற துடிக்கிறவன், சாதிக்க தகிக்கிறவன், அவனுக்கு போய் சேரணும். சேர்ந்துருச்சு. நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். கொடைக்கானல் போகிற வழியில் ஒரு பாறையில் இந்த வரி எழுதப்பட்டிருந்தது ரொம்ப நாளாக. அதுக்காகவே நான் கொடைக்கானல் அந்த பாறை வரைக்கும் போய் திரும்புவேன் அதை பார்க்குறதுக்காக. நம்ம வரி கல்வெட்டாக இல்லை என்றாலும் ஒரு பாறையில் எழுதப்பட்டிருக்கிறதே அந்த மகிழ்ச்சி. ஒரு வரி மேற்கோள் காட்டப்படுகிற போதுதான் அது பிறந்த பயனை அடைகிறது என்பது என் எண்ணம். அந்த வகையில் இந்த வரி அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்டது எனக்கு மகிழ்ச்சி தான். அன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் கவிஞர் வைரமுத்துவுக்கு அளித்த பட்டம் என்ன? அன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இது எனக்கு பட்டம் கொடுத்தார் என்று சொல்ல முடியாது. அவருடைய கவிதைகளின் தமிழ் நூலை வெளியிட என்னை டெல்லிக்கு அழைத்திருந்தார் அன்னாள் பிரதமர். அப்பவும் அவர் பிரதமர். அவருடைய புத்தகத்தை நான் வெளியிட போன பொழுது கவி சாம்ராட் வைரமுத்து ஜி என்று என்னை அவர் விழித்தார். அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நாட்டினுடைய பிரதமர் வைரமுத்து என்ற கடைக்கோடி கவிஞனை என்ன அழகாக விழிக்கிறார், எப்படி என்னை புரிந்து வைத்திருக்கிறார் என்று நான் சிரித்தேன். அதற்கு முன்பு அவரை நான் பார்த்ததில்லை, பழகியதில்லை. தன் புத்தகத்தை வெளியிட வருகிறவனை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஒரு நாட்டின் பிரதமர் அல்லவா. நான் சிலிர்த்து போய் அவருக்கு கை கொடுத்தேன். ரொம்ப நன்றி ஐயா என்று சொன்னேன். இதில் முக்கியமான செய்தி, அவருடைய புத்தகத்தை வெளியிட்டு நான் உரையாற்றினேன். அப்போது அவருக்கு சொன்னேன், இஃப் யூ so desire you may become an ex-prime minister but you won't become an ex-poet. சிரிச்சாரு பாருங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்கள் விரும்பினால் என்றாவது ஒரு நாள் முன்னாள் பிரதமராகலாம், நீங்கள் விரும்பினால் கூட முன்னாள் கவிஞராக முடியாதுன்னு வாய் விட்டு சிரிச்சாரு. அந்த சிரிப்பு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. வெள்ளை மனிதரையா பிரதமர் வாஜ்பாய் இப்போ நினச்சா கூட ஒரு வெள்ளை மனிதர், வெள்ளிந்தி மனிதர், ரொம்ப அற்புதமான ஆள். அவர் இன்னும் என்னால் மறக்க முடியல. என்னோடு பழகியவர் என்பதற்காக நல்ல மனிதன், நல்ல மனிதர், அவரை நான் மறக்க முடியாது. இது அவர் கொடுத்த விழி. அட்ரஸ் பண்ணும்போது கவி சாம்ராட் வைரமுத்து ஜி சொன்னார். அது பட்டம்னு எடுத்துக்க முடியாது, என்னை அழைத்தார்னு எடுத்துக்கலாம். நன்றி.